வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, எனக்கு மல்லி அம்மா வேணும், என்ன வேணால் நடக்கட்டும்பா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு மல்லி அம்மா வேணும், மல்லி அம்மா இல்லாமல் வாய்ப்பே இல்லை, நான் மல்லி அம்மா இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன், மல்லி அம்மா கூட்ட மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. என்னடா இவன் திடீர்னு அப்பப்போ ஒன்று மாற்றி பேசுகிறான். ஃபஸ்ட்டு என்னடானா மல்லியம்மா எனக்கு வேணாம் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவள் சொன்னதை நம்பி நாமளும் ஒரு பக்கம் துரத்தி அடிச்சிட்டா. இப்போ என்னடானா திடீர்னு இப்படி சொல்கிறாளே, இப்போ என்ன தான் பண்ணுறது, என்ன தான் முடிவு? மல்லிகிட்ட போய் நிற்கவும் முடியாது, மல்லிகைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவள் வாழ்க்கை இங்கேயே வச்சுன்னா அதை நம்ம அழிக்கவும் கூடாது, அதுவும் ஒரு தவறான விஷயம். நம்மளோட சுயநலத்துக்கோசரம் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் ஃபீல் ஆகுது இவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் இருக்கார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி மெல்ல நட மேனி என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வராங்க. கீழே வந்து பார்த்தா திடீர்னு ஏதோ கூச்சல் கேட்குது. என்னடா இது இந்த நடுராத்திரியில் கூச்சல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா லைட்டாக கண்ணை குத்துக்கத்தா மல்லி வயசு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா மல்லி இருந்துன்னு வெண்பாவை நான் ஒரே டைம் பார்த்துறேன், விடுங்க ப்ளீஸ் விடுங்கன்னு சொல்லிட்டு அழுந்துன்னு இருக்காங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் கல்லெஞ்ச கரையிலாட்டும் நின்று இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி மல்லியம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஐ அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குச்சி ஓடி வராங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் அடடடா என்ன ஒரு குடும்பம், என்ன ஒரு மேட்சிங், இந்த மாதிரியெல்லாம் யாரா இருப்பாங்க டே, வேற லெவல்ற ஒரு பக்கம் தான். அம்மா பிள்ளை பாசம்னா இந்த மாதிரி பாசத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது இவங்களுக்குள்ள. இதே ஒரு பக்கம் நம்ம பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி கீழே வராங்க. அப்படியே மல்லி ஓடுறாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்து ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. இருந்தாலும் சரி ஓகே என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் ஒன்று இருக்கணுங்க. கிளாரிஃபிகேஷன் ஒன்று இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே ஒரு பக்கம் நாஸ்தி ஆயிரும். அதனால் கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அண்ணன், உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், அடாடிக்கு கேட்கல, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு மல்லி விஜய் அது மட்டும் இல்லாமல் வெண்பா இவங்க 3 பேர் இருக்காங்களே, அதாவது என்னோட சேர்த்தி தான், இதுதான் ஒரு குடும்பம் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த குடும்பத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்டு தான் அவங்க அண்ணன் ஒரு பக்கம் சம கோவத்தில் இருக்கார். என்ன மீறி அவள் எப்படி போயிருக்கலாம், ஒரு அண்ணன் ஒரு சொந்த ரத்தம் இந்த பாசம்லாம் இருக்கா அவளுக்கு அதெல்லாம் இல்லை, என் மேலே அக்கறையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ நீ எல்லாம் மனுஷனா சொல்லு பார்க்கலாம், உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, அவளுக்காக பிடிச்ச ஒரு வாழ்க்கையை கூட தேர்ந்தெடுக்க விட மாட்டேன்றீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சுயநலக்காரியாகணும். இந்த நாகு சும்மாவே இருக்கா, ஒரு புருஷனை 2 அதட்டு விட்டு அவளாவது பண்ணலாம்ல, அவள் இருந்துன்னு அவள் சுயநலத்துக்கு மாட்டேங்குதாங்க. அவளுக்கு எதனா ஒன்று வேணுமா அப்போ மட்டும் சேஞ்சப் பண்ணுவாள். அதே அவளுக்கு தேவை முடிஞ்சிச்சுன்னா அப்படியே பல்ட்டி வச்சிருவா, அப்படியே பட்டுவாங்க. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.